ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் கார் பையர்ஸினுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அல்லது வருடத்துக்கு வருடம் கூடிக்கிட்டு தான் இருக்கே தவிர எங்கேயுமே எப்போவுமே குறைஞ்சது கிடையாது. அந்தளவுக்கு ஒவ்வொரு வருடத்துலேருந்து இன்னொரு வருடத்துக்கு போகும்போது மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுகள் நிறைய இருக்குது. ஒரு கார் நம்ம எப்படி வாங்கணும், அல்லது இந்த கார் நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்காமல் அல்லது புரிஞ்சிக்காமல் நம்ம காரில் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நாம் இன்றைக்கி இந்த ரிவ்யூவில் கார் வாங்கும்போது நீங்கள் மிக முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய 2 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கார் வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 மிக முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தேனுடைய விலையும் காண்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். ஒரு காரை பொறுத்த வரைக்கும் காருங்கிறது நம்மள பல பேர் தேவைக்காக வாங்குகிறோம், இல்லை பல பேர் ஆடம்பரத்துக்காக வாங்குகிறோம். இன்னும் ஒரு சிலர் எதுக்காக வாங்குறோன்னே தெரியாமல் காரை வாங்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதாவது காசு இருக்கும் அல்லது காசில் லோன் போட்டால் காரை வாங்கிடுவாங்க. அந்த காரினால் என்ன பயன் அப்படிங்கிறத கூட தெளிவாக அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கார் வாங்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான 2 அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த காரினால் வரக்கூடிய ஃபினான்ஷியல் பேர்டன், அதாவது இந்த கார் நம்ம வாங்குறதுனால நமக்கு வரக்கூடிய கடன் சுமைகள் என்ன, அல்லது இதுக்கு பிறகு வரக்கூடிய என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு கார் வாங்கின பிறகு பெட்ரோல் அடிக்கணும், சர்வீஸுக்காக இருக்குது, இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது, இல்லை ஒரு மைனராக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்காக நம்ம ரிப்பேர் கொடுக்குறது, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறது, இப்படி அதுக்கு மேலே வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இரண்டாவது, நம்ம உண்மையிலேயே நம்ம ஒரு என்ன பர்பஸுக்காக இந்த காரை வாங்குறோங்கிற 2 மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்காம கார் வாங்கவே கூடாது. நம்மளில் பல பேரும் கார் வாங்குறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த காருக்கு உண்மையான தேவை நம்மள்ட்ட இருக்காது, இருந்தாலும் வருஷத்துக்கு 2 முறை நான் வெளியூர் போவேன் அப்படிப்பட்ட ஒரு தேவைக்காக வாங்குவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் தங்களுடைய தொழிலுக்குண்டான ஒரு தேவைக்காக வாங்குவாங்க. எப்போவுமே ஒரு கார் வாங்கும்போது அந்த கார் நான் வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு வரேன்னா இதனால் ஒரு பெனிஃபிட் இருந்தே ஆகணும். அப்படி பெனிஃபிட் இல்லாமல் நம்ம ஒரு கார் வாங்குறது அப்படிங்கிறது முட்டாள்தனத்தினுடைய உச்சக்கட்டம். நம்ம ஊரில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேர் கார் வாங்கியிருப்பாங்க. அது அவங்களுடைய தொழிலுக்காக கார் வாங்கியிருப்பாங்க, அல்லது ஆஃபீஸுக்கு போயிட்டு வரதுக்கு கார் வாங்கியிருப்பாங்க, இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு கார் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு மிக முக்கியமான தேவைகளை சம்மந்தப்படுத்தி கார் வாங்குறதுல எந்த தப்புமே இல்லை. ஒரு கார் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அந்த கார் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணாமல் யாருடைய வீட்டில் போர்ச்சில் அந்த கார் அப்படியே கிடக்கு, இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் வெளியே போகிறேன், இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே போகிறேன் அப்படின்னு எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கார் வாங்குறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம். காசு அதிகமாக இருக்குது, அக்கௌண்ட்டில் இருக்குது, நான் கார் வாங்குங்கிறது ஒரு 2ஆம் பட்சம். அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கையில் காசு இல்லாமல் லோன் போட்டு ஒருத்தர் காரை வாங்கி அந்த காரை அவங்க கார் போர்ச்சை நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா இதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் எங்கேயுமே கிடையாது. எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு கார் வாங்கணும், நீங்கள் ஷோரூமில் உள்ளே போனதுக்கு உடனேயே அங்கே எல்லாருமே சொல்லக்கூடிய இந்த சார் அந்த காரை வாங்கிக்கோங்க, உங்களுக்கு லோன் எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். பேங்கை பொறுத்த வரைக்கும் 10% நீங்கள் மினிமம் பேமெண்ட் பண்ணி ஆகணும். பட் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு கொட்டேஷனில் ஏற்றி போட்டு கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் கட்டக்கூடிய 10% உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் முழுமையாக ஒரு 10 லட்ச ரூபா காரை முழுமையான லோனோடு இன்றைக்கி இறக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சின்ன ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கூட இல்லாமல் அப்படியே 10% கொடுத்துருந்தாலும் கொட்டேஷனில் மாற்றி போட்டு அந்த 10% இஎம்ஐயும் ரிட்டன் எடுத்துக்கிட்டு அதையுமே யூஸ் பண்ணக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கார் எடுக்கிறீங்க, அதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் 5 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய இஎம்ஐங்கிறது எங்கே போகுங்கிறது யோசிச்சுக்கோங்க. மினிமம் 15,000 உங்களுக்கு இஎம்ஐ வந்துடும். அதாவது மாதம் 15,000 நீங்கள் இஎம்ஐ கட்டி ஆகணும். அதுக்கு மேலே அந்த வண்டிக்கு உண்டான பெட்ரோல் செலவு, அந்த வண்டிக்கு உண்டான சர்வீஸ் காஸ்ட். ஏன்னா ஒரு காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் ஓட்டலை அதனால் சர்வீஸ் பண்ணாலும் நீங்கள் நிப்பாட்ட முடியாது. ஒரு கார் டீலர் பொறுத்த வரைக்கும் 25,000 கிலோமீட்டர் அல்லது 1 வருடம் இப்படி தான் வச்சுருப்பாங்க. எது ஃபஸ்ட்டில் வருதோ, நீங்கள் ஓட்டவே இல்லைனாலும் 1 வருஷத்தில் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி ஆகணும். பார்த்த வேண்டிய தேவை இருக்காது, ஆனால் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படி அதுக்கு மேலே வரக்கூடிய சார்ஜுகள் இதெல்லாமே கடந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டைட்டில் கூடவே இந்த ஒரு பேடனை ஏற்றின பிறகு உங்களுக்கு வரக்கூடிய மனக்குழப்பங்கள், இதனால் வரக்கூடிய குடும்பத்தினுடைய பிரச்சனைகள்னு நிறைய வரும். ஒரு கார்னாலேயே நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக இந்த கார் எனக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு கார் எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே இந்த கார் நான் எடுத்தேன்னா இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட், நான் இந்த காரை வச்சுட்டு என்னென்ன பண்ண முடியும், இதனால் எனக்கு எந்த அளவுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில்
இன்றைக்கி இருக்கக்கூடிய யுகத்தில் எல்லாமே பணத்துக்கு மேலே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு காசையும் சேமிக்க தெரியாதவன் முட்டாள்தனத்தோடு இருக்கான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ₹1 நீங்கள் உள்ளாடி எடுக்கணுன்னாலும், அதை ₹1 சம்பாதிக்கணுனாலும் அதுக்கு அவ்வளோ பெரிய எஃபோர்ட்டை போட்டால் மட்டும்தான் உங்களால் அந்த ₹1 சம்பாதிக்க முடியும். நீங்கள் சம்பாதிக்கிற காசை சேமிக்க தெரிலனா நீங்கள் சம்பாதிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதனால் நீங்கள் சம்பாதிக்கிற காசு 1, 2ன்னு நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சரி, ஒரு வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது ஒரு ரொம்ப துச்சமான ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் சேவிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியான ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் தான் இருக்க போகுது. அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எல்லாமே கழித்து நீங்கள் ஒரு காரை வாங்கி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. இதனால் பெனிஃபிட் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த காரை எடுக்காதீங்க. இரண்டாவது, காரை எடுத்த பிறகு இதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் பேர்டன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை கூட நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா காரை பொறுத்த வரைக்கும் இப்போ 10 லட்ச ரூபாய்க்குள்ள கார் எடுக்கிறீங்க அப்படிங்கிற கூட இது 10 லட்சத்தோட செலவில் நிற்க போகிறது கிடையாது. இது மினிமம் உங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு 10 லட்ச ரூபா கடனை உண்டாக்குறதான வாய்ப்புகள் அதிகம். எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 5 வருட கணக்கே எடுத்துக்கோங்க. 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் எடுத்துகிட்டு வீட்டில் வந்துட்டீங்க. நீங்கள் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ஒரு ₹2500 நீங்கள் பெட்ரோல் போட்டால் கூட ஒரு வருஷத்துன்னு பார்த்து பாருங்கள், அது ஒரு பெரிய அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு நிற்கும். இது 5 வருஷத்துக்கு போட்டு பாருங்கள், இன்னும் ஒரு பெரிய அமௌண்ட்டில் வந்து நிற்கும். இது உங்களுக்கு பெட்ரோல் காஸ்ட். இரண்டாவது, அந்த காரினுடைய சர்வீஸ் காஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த வண்டி நீங்கள் ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போயே ஆகணும். நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணி ஆகணும். இதுக்குண்டான ஒரு சர்வீஸ் காஸ்ட் கண்டிப்பாக அங்கே இருக்குது. மூணாவது, இந்த காரினுடைய இன்சூரன்ஸ். இன்றைக்கெலாம் நீங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டெல்லாம் வண்டியை ஓட்ட முடியாது. அதுக்குன்னு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10 லட்ச ரூபா காருக்கு 25,000 மினிமம் இன்சூரன்ஸ் போட்டால் தான் ஒரு ப்ராப்பரான இன்சூரன்ஸாக இருக்கும். ஸோ இப்படி இன்சூரன்ஸுங்கிறது மிகப்பெரிய தலைவலி. இப்படி 3 மிக முக்கியமான அம்சங்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இதை கடந்து ஒரு கார் இருக்கிறதுனாலேயே நாம் வெளியில் போகிறத பிளான் பண்ணாதவங்க கூட ஒரு வெளியூர் போயிட்டு வருவோம்னு பிளான் பண்ணுவோம். அதுக்குண்டான எக்ஸ்பென்ஸ் அங்கே மேலே இருக்குது. இனி இந்த காரை நீங்கள் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு பார்க்கிங் இருந்தால் ஓகே. பார்க்கிங் இல்லைனா நீங்கள் பப்ளிக்கில் நிப்பாட்ட முடியாது. ஏன்னா பப்ளிக்கில் நிப்பாட்டும் போது மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இல்லை ஒரு ஸ்க்ராட்ச் போட்டு வருது வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வண்டி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ இதை கடந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் இதுக்காக தனியாக ஒரு பார்க்கிங் ஃபீயை பே பண்ணி அங்கே இதை வண்டியை பார்க் பண்ணணும். ஸோ இப்படி நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஒரு காருக்கு மேலே வந்து உட்காந்துருக்கும். இதனால் நீங்கள் ஒரு வண்டி எடுக்கும்போது மிக தெளிவாக யோசிச்சுக்கோங்க, இந்த காசை நான் வண்டிக்கு போடவா இல்லை தெளிவாக நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடவா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் 15,000 வச்சு நீங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா ஒரு 10 வருடங்கள் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 லட்சமோ அல்லது 20 லட்சமோ உங்கள் கையில் ரிட்டர்ன் வரும். ஆனால் இந்த காரை பொறுத்த வரைக்கும் 5 வருடத்திலேயே இந்த காரோட வேல்யூ அப்படியே ஒரு 70% குறைஞ்சிரும். அதை நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்து எடுக்கக்கூடிய ஒரு கார் 5 வருடங்கள் கழிச்சு நீங்கள் மினிமம் 3 அல்லது 3.5 லட்ச ரூபா விற்க முடியும். இதனால் மிகப்பெரிய டிப்ரிஷியேஷன் வேல்யூ தான் இருக்க போதே தவிர எந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டும் ஒரு கார்னால உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷனை என்கிட்ட கேட்குறீங்கன்னா, ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா அந்த கார்னால் உங்களுக்கு பெனிஃபிட் இருந்தே ஆகணும். அதாவது அந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமல் உங்களோட கரேஜில் அல்லது உங்களுடைய போர்ச்சில் அப்படியே விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் உங்களுக்கு தேவையில்லாத கார். நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி வெளியில் போவேன், அதுக்காக நான் ஒரு கார் வாங்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, கண்டிப்பாக உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் லோன் போட்டு தயவு செய்து கார் வாங்காதீங்க. ஏன்னா லோன் போட்டு கார் வாங்கினீங்கன்னா இதனால் உங்களுக்கு ஹெட்டேக்கு தான் அதிகம். நீங்கள் வாரத்து ஒரு வாட்டி போகிறதுக்கு ரெண்டரில் கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குமே தவிர நீங்கள் வண்டியை வாங்கி உங்கள் பில்டிங்கில் விட்டுட்டு மாதம் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த காசை தூக்கி நீங்கள் நேராகவே ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேயோ அல்லது ஒரு அசெட்லேயே போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை கடந்து இந்த கார் வாங்கலாமா வேண்டாம் அப்படிங்கிற ஃபினான்ஷியல் பேர்டனை பற்றியும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இது வரைக்கும் நான் கொடுத்த இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னொரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.